Sivgraye's hit session January 8. பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் பார்டரில் கிளாஷ் போய்கிட்டு இருக்கு. இதில் முக்கியமான ஒரு அமைப்பு பார்த்தோன்னா டெஹ்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் டிடிபி அப்படிங்கிற ஒரு டெரர் ஆர்கனைசேஷன். இவங்களுடைய நோக்கம் என்னென்னா பஸ்தூனிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ரீஜனை வந்து உருவாக்கணும். தட் இஸ் யுனைட்டிங் பாகிஸ்தானுடைய பார்டர் ரீஜன் அண்ட் ஆப்கானிஸ்தானுடைய சம் பார்டர் ரீஜனை சேர்த்து அந்த ரீஜனை உருவாக்குறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அண்டு இவங்க வந்து டுராண்ட் லைனை வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக வாட் தாலிபான்ஸ், வாட் இஸ் டுராண்ட் லைன், இது எல்லாமே டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேட்டரி செஷனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிகல் இஸ் யூஜிசி பார்த்திங்கன்னா ஆக்சலரேட்டட் டிகிரி ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம்னு ரெண்டு விஷயத்தை நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் எஜுகேஷனில் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற மாதிரி, சேலஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. தென் மாவோயிஸ்ட், இப்போது பிஜாப்பூர் ரீஜனில் ஒரு இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் மூலியமாக மாவோயிஸ்ட் கண்டக்ட் பண்ண அட்டாக்கில் ஒரு 8 பேர் செக்யூரிட்டி பர்சனல் இறந்து போயிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஓவரால் டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெட் வி சி அபவுட் இட். மெயின் ஆர்டிகல் வந்துடலாம். ஓகே, GS2ல இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக். பிகாஸ் இந்தியாவுக்கு டேரக்டான ஒரு கனெக்ட் இருக்குது. பிகாஸ் அதாவது செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் கமர்ஷியல் நீட்டில். இப்போ நீங்கள் செக்யூரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தாலிபான்ஸ், இந்த ஐஎஸ், இந்த அல்-கொய்தா இதெல்லாமே ஓரளவுக்கு லிங்க்டு. ஸோ தட் பை டெரர் ஒரு ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது டெரர் குரூப்ஸ் எல்லாமே வந்து அடைக்கலம் எடுக்கக்கூடிய ஒரு ரீஜனாகவே ரொம்ப காலமாகவே இருந்து வருது. ஸோ அப்போ இந்த ரீஜன் தாலிபான் கைக்குள்ளே போனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டாக அவங்களே ரன் பண்ணும்போது இந்தியாவுடைய பார்டர் ரீஜனில் ஜம்மு காஷ்மீரில் பெரிய லெவலில் ப்ராப்ளம் வரதுக்கான, செக்யூரிட்டி த்ரெட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு திங், ஒரு காஷன் ஏரியா. வேறஸ் எக்கனாமிக்கலி பார்த்திங்கன்னா நம்ம சென்ட்ரல் இந்தியா வந்து ரீச் பண்ணுறதுக்கு இப்போ சாபார் போர்ட்லாம் எடுத்துட்டிங்கன்னா த்ரூ ஈரான், தென் ஆப்கானிஸ்தான், தென் வி ஆர் ரீச்சிங் த சென்ட்ரல் ஏஷியா அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கோம். பட் இப்போது இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தாலிபான் வந்ததுக்கப்புறம் பெரிய லெவலில் ஒரு பூஸ்டப் பெறலை அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஆப்கானிஸ்தான் அங்கே வரக்கூடிய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கிளை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு பிஃபோர் சில பேசிக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஆர்டிக்கிளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லெட் வி டிஸ்கஸ் ஹூ ஆர் தாலிபான்ஸ், ஹவு தே எமர்ஜ்டு, வாட் இஸ் திஸ் டுராண்ட் லைன் எல்லாமே வந்து பார்க்கலாம். இப்போ தாலிபான்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய பிகினிங் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இப்போ 1928 எஜிப்டில் இஸ்லாமிக் பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து க்ரியேட் பண்ணப்படுது. இது 1950s அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணுறாங்க. பிகாஸ் அப்போதைய பிரைம் மினிஸ்டர் நசீர் அவரை வந்து கொல்றதுக்கு இவங்க ட்ரை பண்ணதாக. லேட்டர் அங்கேருந்து வெளியே வந்த இந்த டெரர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பீப்புள் எல்லாத்துக்கும் சவுதி அரேபியா அடைக்கலம் கொடுக்காங்க. ஸோ அதில் ஒரு முக்கியமான பர்சன் வந்து சஜித் குட்டூப் அப்படிங்கிற அவர் எழுதின மைல்ஸ்டோன் அப்படிங்கிற புக்கு நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து கவருது. அதில் ஒன்றாமாங்க பார்த்தீங்கன்னா ஒசாமா பின் லேடன். ஒசாமா பின் லேடனுடைய நேட்டிவ் வந்து சவுதி அரேபியா அண்ட் தே வேர் வெரி ரிச் ஓவர் தேர். இப்போ இந்த திங் போய்கிட்டே இருக்கும்போது இந்த சயித் குதுப்பை வந்து ஈஜிப்ட் அரசாங்கம் வந்து தூக்கில் போட்டு கொண்டுடுறாங்க. அண்ட் அப்பார்ட் 1979 நவம்பரில் ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து சவுதியில் இருக்கக்கூடிய மெக்கா ரீஜனை வந்து மாஸ்க் எல்லாத்தையும் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ சவுதி அரேபியா வந்து ஃப்ரான்ஸோடைய சப்போர்ட் மூலியமாக அதை ரிமூவ் பண்ணுறாங்க. பட் ஒசாமா வந்து வாஸ் நாட் ஓகே வித் த சவுதி அரேபியாவுடைய அந்த ரூலிங் கிங் ஃபேமிலி. பிகாஸ் தே வேர் இன்ட்ரெஸ்ட் இன் மோர் கரப்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ இவர் வந்து அந்த அரசாங்கத்துக்கு அகென்ஸ்டாக வந்து நிறைய வாய்ஸஸ் வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிக்காது. ஸோ இப்போது இவர் வந்து இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிசத்தை முன்னிலைப்படுத்துறது, அதை தான் வந்து சரியத் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜிலாம் முன்னிலைப்படுத்தி தேசத்தை வந்து ரன் பண்ணோம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆணிபூர்வமாக இருக்கார். ஸோ இப்போது ஆப்கானிஸ்தான் ஏரியாவுக்குள்ளே வரும். ஸோ ஆப்கானிஸ்தான் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 1978 த கிரேட் சவர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்குது. ஸோ அதன் மூலியமாக அப்போ இருந்த கிங் ஃபேமிலி டாவூட் கான் அப்படிங்கிற கிங்கு அவருடைய ஃபேமிலியை வந்து அங்கேயே அசாசினேட் பண்ணிடுறாங்க பை பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ஆப்கானிஸ்தான்.
இவங்க பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ கம்யூனிஸ்ட் பார்ட்டி. இவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா யூஎஸ்எஸ்ஆர் வந்து அந்த டைமில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் தே கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்கிறதுனால கொஞ்சம் டெமோக்ராட்டிக், கொஞ்சம் நிறைய உமன் எஜுகேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதர் லிபரல் ஆக்டிவிட்டீஸை வந்து அங்கே முன்னெடுத்திருக்காங்க. தென் 1979 ஜிம்மி கார்ட்டர் வந்து யூஎஸோடைய பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஆப்கானிஸ்தானில் ஃபார்ம் பண்ணதை தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு மூலியமாக சில லெஃப்டிஸ்ட் முஜாஹிதீன் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்காங்க. ஸோ சோவியத் பார்த்திங்கன்னா இதை அப்போஸ் பண்ணுறதுக்கு இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஆர்மியையும் ஆப்கானிஸ்தானில் கொண்டு வந்து ஸ்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்னல் வார் வந்து ஸ்டார்ட் ஆகுது முஜாஹிதீனுக்கும் யூஎஸ்எஸ்ஆருடைய ஃபோர்ஸஸ்க்கும். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் நடந்த வார். ஸோ இதுக்கு வந்து ஃபுல்லாகவே ஃபண்டு, ஆர்ம்ஸு, இப்போ எப்படி யுக்ரைனில் போடுறோம் அதே மாதிரி ஃபண்ட், ஆர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்து யார் யூஎஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இதுக்கு ஆப்ரேஷன் சைக்ளோன் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சு they completely supported all the activities on that time. தென் இப்போது இந்த டைமில் தான் ஒசாமா வந்து இங்கே சவுதி அரேபியாவிலேருந்து வெளியே வந்து எங்கே ஆப்கானிஸ்தான் வந்துடுறாரு. வந்து இந்த முஜாஹிதீன்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணிடுறாப்புல. ஸோ இவர் ஆல்ரெடி ரொம்ப ரிச் அப்படிங்கிறனால நிறைய ஆர்ம்ஸ் எல்லாமே அவரே ஓனாக வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கி கொடுப்பாரு. ஸோ இந்த கட்டத்தில் இவரும் அப்துல் அல் அசார் அப்படிங்கிறவரும் சேர்ந்து மக்டப் அல் கிடாமட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் நிறைய இஸ்லாமிக் நேஷன்ஸ்கிட்ட வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்காங்க ஃபார் பர்ச்சேசிங் வெப்பன்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ 1988 ஒசாமா பின் லேடனுடைய ஐடியாலஜி மிஸ்மேட்ச் வித் அப்துல் அல் அசாத் அப்படிங்கிறதுனால இவர் தனியாக வந்து அல்கொய்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்போ தான் வந்து பிகின் பண்ணுறார். அரௌண்டு 1989 யூஎஸ்எஸ்ஆர் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து விட்ரா ஆகிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கேன். ஒசாமா பின் லேடன் பார்த்தீங்கன்னா அகெயின் இவங்க யூஎஸ்எஸ்ஆர் போனதுக்கப்புறம் ஹி வென்ட் பேக் டு சவுதி அரேபியா. இந்த டைமில் 1990s ஈராக் வந்து குவைத்தை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அண்டு சவுதி அரேபியாவை நோக்கி மெக்காவை நோக்கி வந்து அவங்க ஃபாஸ்ட் ரன் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஈராக்குடைய அதிபராக வந்து சதாம் ஹுசைன் இருந்திருப்பார். ஸோ இந்த போர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஐசிசினால் தூக்கில் போடப்பட்ட ஒரு பிரசிடெண்ட் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்னால். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ சவுதி அரேபியா வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஎஸோடைய சப்போர்ட்டை வந்து கேட்காங்க. பட் இவர் ஒசாமா பின் லேடனுடைய வியூ பாயிண்ட் என்னென்னா, இஸ்லாமியத்தோடைய ஒரு புனிதமான ஒரு இடத்த இஸ்லாமியர்கள் தான் பாதுகாக்கணும், யூஎஸ்லேருந்து ஹெல்ப் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறத இந்த கிங் ஃபேமிலி வந்து அப்போ இருந்தக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் வந்து கன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ தெர்பை அந்த இடத்துல அல்கொய்தாக்கும் யூஎஸ்க்கும் இடையில் பெரிய லெவலில் உரசல் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிது. ஸோ இதனால் ஒசாமா வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வெளியே அனுப்பி விட்டுறாங்க. ஹீ வென்ட் டு சூடானில் போய் அங்கே ஒளிந்து வாழ்கிறாரு. ஸோ அங்கே ஒரு இருக்கக்கூடிய ஜிஹாத் அமைப்பினர் ஜிஹாத் அப்படிங்கிற வெஸ்டர்ன் சொசைட்டி அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இவங்க வந்து ஒரு ஐடியாலஜினையும் கூட சொல்லலாம் ஜிஹாத் அப்படிங்கிறது. ஸோ இந்த குரூப் பொறுத்த வரைக்கும் இவங்களும் அல்கொய்தாவோட ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூஎஸோடைய சிஐஏ எல்லாமே வந்து பயங்கரமாக தேடி பார்க்காங்க. ஒசாமா பின் லேடனை கடைசி வரைக்கும் ஃபைன் பண்ணவே முடியலை அந்த டியூரேஷனில். ஸோ இப்போது இந்த ஆட்சி யூஎஸ்எஸ்ஆர் வந்து வெளியே போயிட்டாங்க. ஸோ யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தானை முன்னேற்றத்துக்கு எந்த விதமான சப்போர்ட்டுமே பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. யூஎஸ்எஸ்ஆர் ஸ்டில் தே ட்ரை டு ஹெல்ப். 1992 கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஆப்கானில் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து டிஃபீட் பண்ணப்படுது. ஸோ இப்போது ஆப்கானிஸ்தானுக்குள்ளேயே பெரிய லெவலில் சிவில் வார் வர ஆரம்பிக்கி. ஸோ அங்கங்கே இருந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு முஜாஹிதீன் குரூப்ஸ் எல்லாரும் அவங்களுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிச்சு 1994 கிட்டத்தட்ட 10,000 பீப்புள் வந்து இறந்து போனதாக ரிப்போர்ட் சொல்லுது காபூலில் மட்டும். ஸோ இங்கே தான் தாலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ரைஸ் ஆகுது. ஸோ தாலிபானும் பார்த்திங்கன்னா அமாங் த முஜாஹிதீனில் ஒன் ஆஃப் த முஜாஹிதீன்ஸு
இவங்க வந்து தாலிபான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த காந்தஹார் ரீஜனில் வந்து இவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் தேர் ஆல்சோ பார்த்திங்கன்னா இந்த முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவங்களாம். ஸோ அவங்களும் ஒரு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தனால அவங்க அப்போ வந்து அதை கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ 1996 வந்து காபூலை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட் வந்து அங்கே செட்டப் பண்ணுறாங்க. ஸோ 2000 ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் ஆப்கானோடைய லேண்ட் எல்லாமே அவங்க கைக்குள்ளே வந்துடுது. ஸோ அண்ட் தீஸ் தாலிபான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபண்டமெண்டலிஸ்ட். இவங்க சரியத் லாவை தான் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த யூஎஸோடைய வார் அகெயின்ஸ்ட் ஆப்கான் வந்து பிகின் ஆக போகுது. ஒய் பிகாஸ் இவர் ஒசாமா பின் லேடன் வந்து தட் இஸ் இவர் சூடான் போய் ஒழிஞ்சிட்டார் இல்லையா. ஸோ அங்கேருந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பட்வா அப்படிங்கிறத வந்து இஷ்யூ பண்ணுறாரு. தட் இஸ் அவங்களுடைய ஒரு அஃபிஷியல் டைரக்ஷன் மாதிரி. ஸோ ஏன் இந்த பட்வா இஷ்யூ பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈராக்குடைய பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் சவுதி அரேபியாவிலேருந்து ஃபோர்ஸஸ் எல்லாம் வெளியெடுத்துக்கிறேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. பட் ஈவன் ஈராக்கு இவர் சதாம் ஹுசைன் எல்லாம் தூக்கில் போட்டதுக்கப்புறமும் அவங்க ஃபோர்ஸஸ் எதையுமே வந்து திருப்பி எடுக்கலை. ஸோ அதனால் ஒசாமா கடுப்பாயிருவார். ஸோ இதனை தொடர்ந்து இப்போது இவர் ஆப்கானிஸ்தானுக்கு போயிடுறாரு. யார்? ஒசாமா பின் லேடன். அங்கே இருந்துட்டு நிறைய பீப்புளை வந்து யங்ஸ்டர்ஸுக்கு வந்து கால் கொடுக்காது, வந்து யூஎஸ்க்கு அகேன்ஸ்டான வாரில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ 1998 அல்-கொய்தா வந்து யூஎஸுடைய கான்சுலேட் இன் கென்யா அண்ட் தஜிகிஸ்தான் இந்த ரீஜன் எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 220 கிட்டே இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் நாட் ஸோ இம்பார்ட்டண்ட். ஸோ இதனை தொடர்ந்து 2001 செப்டம்பர் 11 ட்வின் டவர் அட்டாக்கை வந்து யூஎஸில் வந்து கொண்டு அடிக்காங்க. இதில் பென்டகன் அதில் இருக்கக்கூடிய டாப்பும் வந்து டிஃபெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இப்போது யூஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒசாமா பின் லேடனை பிடிக்கணும். ஏன்னா 21 இந்த செப்டம்பர் 11 அட்டாக்கு, ட்வின் டவர் அட்டாக்கு, பென்டகன் அட்டாக்கு. ஸோ இதனை தொடர்ந்து அவனை பிடிக்கணும்னு சொல்லி நேட்டோ ஃபோர்ஸஸோட சேர்ந்து இந்த ஆப்கானிஸ்தானுக்குள்ளே வந்து வர்றாங்க. ஸோ ஆப்கானிஸ்தானில் போர் எடுக்காங்க. ஸோ இதுக்கு நிறைய ரீசன் சொல்லப்பட்ட ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இது போக சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்கக்கூடிய கோல்டு, சில்வர், யுரேனியம் அண்ட் அதர் ஆயில் ரிசோர்ஸஸ், இதுக்காகலாம் வந்து யூஎஸ் மேஜராக உள்ள வந்திருக்காங்களே தவிர இட்ஸ் நாட் மீன் டு பி தாலிபானுக்கு வந்து ஆட்சின்னு தூக்கணும், ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற அவங்களுடைய ரியல் நோக்கமாக இல்லை. பட் ஆனால் வெளியே காமிச்சிக்கிட்டு அவங்க இதை தான் காமிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபர்தராக தாலிபான் கவர்மெண்ட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு நேட்டோவை வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. 2011 ஆல்ரெடி ஒசாமாவையும் வந்து கில் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வரக்கூடிய கவர்மெண்ட்டு இங்கே தாலிபான் கவர்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்க யூஎஸோடைய பார்வையில் சின்ஸ் 2021 வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை வந்து செட்டப் பண்ணுறாங்க. பட் இட் வாஸ் நாட் ஸோ சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் ஒரு பப்பட் மாதிரி தான் வந்து அவங்க ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ August 31, 2021 பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து ஆப்கானிஸ்தான்லேருந்து விட்ரா பண்ணுறத அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதனை தொடர்ந்து அகெயின் தாலிபான்ஸ் வந்து கெட்டிங் எம்பவர்ட் அண்ட் தாலிபான்ஸ் டேக்கன் ஓவர் த கண்ட்ரிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அவங்களுடைய ஹெட் எல்லாருமே வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. இதுக்கு பிஃபோர், இந்த தாலிபான் உள்ளவருக்கு பிஃபோர் இந்தியா கிட்டத்தட்ட ஒரு $3 பில்லியன் வந்து அப்ராக்சிமேட்டாக ஆப்கானிஸ்தானில் வந்து நம்ம ஹெல்ப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்தியா வந்து அதோடைய ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் திரும்ப பெற்றுட்டாங்க. பிகாஸ் த சிச்சுவேஷன் இஸ் நாட் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போது இந்த அனதர் ஒரு குரூப் இருக்காங்க, தட் இஸ் டெஹிகி தாலிபான் பாகிஸ்தான். ஸோ தாலிபானில் ஒரு அமைப்பினர் தான். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 2007 வந்து ஃபார்ம் பண்ணப்படுறாங்க.
ஸோ இட்ஸ் மிலிட்ரி நெட்ஒர்க் அவருடைய அலையன்ஸை தான் வந்து இந்த நேமில் வந்து கூப்பிட்றாங்க. அதாவது பாகிஸ்தானில் இருந்து இருக்கக்கூடிய சர்டன் ரீஜனை வந்து இவங்க கேப்சர் பண்ணுறது தான். அதாவது அந்த பார்டர் டிஸ்பியூட், தட் இஸ் பஸ்தூனிஸ்தான் அப்படிங்கிற ஒரு ரீஜனை வந்து கிரியேட் பண்ணுறது தான் எங்களுடைய ட்ரீம். அதாவது இந்த பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் இருக்கக்கூடிய பார்டர், அதான் டுராண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இந்தியாவும் வந்து டுராண்ட் லைனில் தான் ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் வந்து டிவைட் ஆகிருக்கு. ஸோ இந்த பார்டர் வந்து இதில் செர்டன் ஏரியாஸை வந்து யார் கிளைம் பண்ணுறா அப்படின்னா ஆப்கானிஸ்தான். அண்ட் தே ஆர் நாட் ரெகாக்னைசிங் திஸ் டுராண்ட் லைன் அப்படிங்கிறது தான் இங்கே ப்ராப்ளமே. ஸோ இந்த பஸ்தூனிஸ்தான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து அவங்க பாகிஸ்தான்லேருந்து கொஞ்சம் ஏரியா அண்ட் ஆப்கானிஸ்தான்லேருந்து கொஞ்சம் பார்டர் ரீஜனை சேர்த்து வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பார்க்கலாம். ஸோ வாட் வில் பி த நெக்ஸ்ட் அப்படிங்கிறத. ஸோ இந்த டுராண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தானுக்கு இடையில் உள்ள லைன் 2640 கிலோமீட்டர் லென்த் இருக்கும். அண்ட் திஸ் திங் லைக் இந்தியாவுக்கும் இவங்களுக்குள்ள இது பார்த்திங்க ஆப்கானிஸ்தானுக்குள்ள அந்த டுராண்ட் லைன் பார்த்திங்கன்னா 2250 கிலோமீட்டர் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 1893 அக்ரிமெண்ட் பிட்வீன் சார் மார்டிமர் அண்ட் டுராண்ட் அப்படிங்கிறவர் பிரிட்டிஷ் சார்பாகவும் இங்கே ஆப்கான் சார்பாக அப்போ வந்து அமீர் அப்துல் ரஹ்மான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திட்டு அதன் மூலியமாக இந்த டுராண்ட் லைன் அப்படிங்கிறத வந்து வரையறுத்தாங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போது இந்த எடிட்டோரியலுக்குள்ளே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தாலிபான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இட்ஸ் அமாங் த முஜாஹிதீன் குரூப். முஜாஹிதீன் குரூப் யார் அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி அவங்களுக்கு ஆப்கானில் ஆட்சிக்கு வரும்போது அவங்கள ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஎஸ்னால் ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புள். அண்ட் தோஸ் பீப்புள் லேட்டர் பிகேம் அல்கொய்தா. ஐஎஸ்ஐஎஸ் எப்படி வருவாங்கன்னு பார்த்தோம். அல்கொய்தாலேருந்து அவங்க வந்து வெளியே போயிடுவாங்க கம்ப்ளீட்டாக. ஸோ திஸ் ஆர் த மேஜர் திங் யூ நீட் டு ரிமெம்பர். ஸோ திஸ் இஸ் த டுராண்ட் லைன். இந்த ரெட் கலர் லைன் போட்டிருக்கலையா. ஸோ இந்தியா வந்து இந்த மேலே இந்த ஏரியாவை தான் வந்து இந்தியா ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஆர்டிக்கிளுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 383 ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த ஓவரால் டெரர் அட்டாக்கில். அண்ட் அங்கே உள்ள டெரரிஸ்ட் பீப்புள் ஒரு 925 அந்த டெஹ்ரீக் தாலிபான் பாகிஸ்தான். ஸோ அவங்களையும் ஒரு 925 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் ஆத்தர் வந்து இதில் சொல்லியிருக்காரு. மிச்சப்படி நம்ம பேசின கண்டென்ட்லாம் பெருசாக இதில் எதுவும் கண்டென்ட் இருக்காது. ஸோ டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர் ஆகிருக்கு. பிகாஸ் கண்டினியூஸாக மாற்றி வந்து அடிச்சுக்கிறாங்க. இப்போது அதாவது ஃபஸ்ட்டு டிசம்பர் 21 இவங்க ஒரு 16 சோல்ஜர்ஸ் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை ஆப்கானிஸ்தான் அட்டாக்கில் வந்து கொண்டுட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலடியாக வந்து திரும்பி வந்து அவங்க ஒரு டிசம்பர் 24 பண்ண அட்டாக்கில் 46 பீப்புள் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ டிசம்பர் 28 பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ இவங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நிறைய ஏரியா வந்து ஏர்ஸ்ட்ரைக் மூலிமா அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தராக பாகிஸ்தான் வந்து ஒரு பீப்புள் ப்ரெஷர் பொலிட்டிக்கல் டர்மாயில் இதெல்லாமே கோத்ரூ பண்ணுறதுனால இவங்க திரும்பி இவங்களை வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. எலெக்ஷன்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணி தென் அப்பார்ட். ஸோ பாகிஸ்தான் அதாவது டிசம்பர் 2023 பாகிஸ்தானோட மிலிட்ரி கேம்பில் ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த டிடிபி தான் வந்து பண்ணதாக இவங்களே ஓப்பனாக வந்து ஒத்துக்கிட்டாங்க அந்த டைமில். தென் பாகிஸ்தானோடைய மினிஸ்டர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு ட்வீட்டில் நீங்கள் வந்து யூஎஸோடைய ட்ரோன் பேஸை வந்து இங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த மெசேஜை வந்து அவர் ரிமூவ் பண்ணிட்டார் லேட்டர் அப்படின்னு இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் ஆர்மி சீஃபை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானோடைய எந்த ஒருத்தருக்கும் உயிர் சேதம் எதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹி ஹஸ் கிவன் லைன்ஸ் அகெயின்ஸ்ட். ஓகே வேறு இதில் இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னா திஸ் இஸ் த திங். அதாவது இப்போ வந்து அந்த கிராஸ் பார்டர் டுராண்ட் லைனில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு சவுறு மாதிரி கேட்ட போகிறாங்க.
ஸோ அதனால தான் இப்போது இவங்க ஆப்கானிஸ்தான் வந்து கொஞ்சம் சிவியராக வந்து அட்டாக்கை வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தேட் யூஎன்ஓவில் வந்து ஏதாவது பேசி அதை முடித்து பண்ணதான் உண்டு. இப்போ நெக்ஸ்ட் ஆர்டிகிள்குள்ளே போயிடலாம். இந்த யூஜிசியோடைய எக்ஸ்டெண்டட் அண்ட் ஆக்சிலரேட்டட் டிகிரி ஃப்ரேம் ஒர்க்கும். ஓகே, ஸோ என்ன சொல்லிப்போனா எக்ஸ்டெண்டட்னா காலம் தாழ்த்தி நீங்கள் படிக்கிறது, ஒரு 2 வருஷம் கோர்ஸும் 3 வருஷமாக இழுத்து கொண்டு போய் படிக்கிறது. ஸோ இப்போ நார்மலாக ஆக்சிலரேட்டட் அண்ட் எக்ஸ்பேண்டட் அப்படிங்கிற ஆக்சிலரேட்டட்னா ஸ்பீடாகவே நீங்கள் முடிச்சு 2 வருஷம் கோர்ஸாக 1 வருஷத்துலேயே வந்து முடிக்கிறதுக்கான அவென்யூஸும் இல்லை. இது வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ் and it needs autonomy and flexibility வேணும் இந்த பாலிசிஸை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறத சொல்லிப்போம். ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் டிகிரி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அதாவது கொஞ்சம் லாங் டியூரேஷன் படிக்கும்போது நிறைய விஷயங்களை அவங்க வந்து படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு வாய்ப்பும் டைமும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 பார்த்திங்கன்னா இந்த மல்டிடிசிப்ளினரி அப்ரோச்சை வந்து என்கரேஜ் பண்ணுது. ஸோ பட் இட் மஸ்ட் பி எக்யூப்டு வித் சாஃப்ட் ஸ்கில்ஸ், க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஐடியாஸ் ஆஃப் இனோவேஷன் அப்படிங்கிறதும் இதில் வந்து மேஜரான ஒரு ஏரியா வந்து கன்சிடர் பண்ணணும். தென் அப்பார்ட் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இப்போது இந்த திங் வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். தென் ஃபர்தராக இந்த ஃப்ளெக்சிபிள் க்ரெடிட் சிஸ்டம் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே வேணாலும் கோர்ஸ் முடித்து அந்த க்ரெடிட் சிஸ்டம் வாங்கி ஃபைனலாக ஒரு அந்த ஃபிக்ஸ்டு க்ரெடிட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காலேஜ் முடித்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த சிஸ்டத்தோடைய ஒரு முக்கியமான அம்சம். ஸோ இந்த சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து தெர் வாஸ் கொஷின் அரைஸ்ட், எந்த அளவுக்கு எஜுகேஷன் வந்து ஒரு குவாலிட்டியாக வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில். ரெண்டாவது தட் இஸ் சிலர் வந்து ரொம்ப நேரம் எடுக்கலாம், ரொம்ப இயர்ஸ் எடுக்கலாம் அகாடமிக்கை முடிக்க. ஸோ இது வந்து டிகிரியுடைய வேல்யூவை வந்து சிதைச்சிரும் அப்படின்னு இருக்காது. தென் அப்பார்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ் வந்து இந்த மாதிரியான நியூ ஸ்ட்ரக்சர்ஸ் அடாப்ட் பண்ணுறது கஷ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் பியூர்லி ஸ்பெஷலைஸ்டு. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டெண்டட் அல்லது ஸ்லோ அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் இஸ் குட், பட் ஆக்சிலரேட்டட் அப்படிங்கும்போது நீங்கள் எளியாக முடிச்சிங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் ஒரு நிறைய டெஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது, ஸோ நீங்கள் எக்ஸ்டெண்டடாக இன்ஜினியரிங் எடுக்கீங்க, டெக்னிக்கல் எஜுகேஷன் எடுக்கீங்க அப்படின்னா தட் இஸ் குட். பட் ஆனால் அங்கே என்ன ப்ராப்ளம்னா, ஸோ எக்கனாமிக் கன்ஸ்டன்ட் ஃபேஸ் பண்ணக்கூடிய பீப்புளை வந்து இது வந்து டிஸ்கரேஜ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் ஃபர்தராக ரீஸ்ட்ரக்சரிங் கரிக்குலம்ஸ் அண்ட் டீச்சிங் மெத்தடு எல்லாத்தையுமே வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும். தட் இஸ் ஒன் நீடட். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இதையும் கொஞ்சம் வந்து ரிஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது. தென் அப்பார்ட் டிஜிட்டலைசேஷன், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்சிங்கான ஒரு திங்கை வந்து க்ரியேட் பண்ணுது. அண்ட் பிகாஸ் ஆல்ரெடி there's a deeper digital divide between rural urban and male and female, இந்த மாதிரியான அதர் பர்ஸ்பெக்டிவ்ஸும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது போக வேறு என்ன சேலஞ்சுனா, இன்ஸ்டியூஷன் வந்து அவங்க கெப்பாசிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கணும். அப்பார்ட் ஃபர்தராக ஈக்விட்டி இம்ப்ளிகேஷன், தட் இஸ் ட்ராப் அவுட்ஸ். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபாஸ்டர் ஆக்சிலரேட்டட் சிஸ்டம்லாம் வைக்கும்போது சில வல்னரபிள் சொசைட்டி அல்லது டிஸ்அட்வான்டேஜஸ் குரூப் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலி, ஸோ இவங்களோட சேர்ந்து போக முடியாது. ஸோ டிஸ்கன்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று டீச்சருடைய வில்லிங்னஸ், டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கணும், அதை வந்து கொண்டு வர்றது இட்ஸ் பிக் சேலஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஆத்தரில் ஓவராலாக பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் தட் இஸ் மாவோயிஸ்டோடைய ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தெர் இஸ் அட்டாக் இந்த நக்சலிசம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ வந்து November 29 வந்து ஹிந்துவில் வீடியோவாக போட்டிருக்கோம்.
28 or 29th ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். நக்சலிசம்க்கான கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் அண்ட் அப் டு ப்ரெசென்ட் வரைக்குமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த எடிட்டோரியலில் இருக்கும். ஓகே, லெட் வி கெட் இன்டு திஸ். ஸோ தெர் இஸ் 8 செக்யூரிட்டி பர்சனல் வந்து இப்போ அந்த இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் மூலியமாக இறந்துட்டாங்க. எங்கன்னா பிஜாப்பூர் சத்தீஸ்கரில். ஸோ கடந்த ஒரு 600 நாட்களாக இப்படி இன்சிடென்ட்லாம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தராக 2023 ஒரு 10 பேர் வந்து இறந்தாங்க. தட் இஸ் த worst லாஸ்ட் இன்சிடென்ட் ஹேப்பன். 2021 ஒரு 22 பேர் சுக்மா ரீஜனில் இறந்துருக்காங்க. சத்தீஸ்கரில் 2000 இருந்தே பெரிய லெவலில் இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து இறப்பு வீதம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வேறஸ் இப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான அட்டாக் அப்படின்னா 2010 டன்டிவாடா அப்படிங்கிற இந்த ரீஜனில் கிட்டத்தட்ட ஒரு 74 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க. தட் இஸ் த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் ஆஸ் வெல் as 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பிக்கஸ்ட் இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 ஒரு 50 செக்யூரிட்டி பர்சனலை வந்து இதே மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் இண்டிவிஜுவல் இன்சிடென்ட்ஸ் வந்து பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கு கம்பேர்ட் டு பாஸ்ட் டிகேட். ஸோ நிறைய வேறு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டை வந்து நம்ம என்கவுண்டர் பண்ணியிருக்கோம். அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒரு மூன்றாவது முக்கியமான ஒரு மோசமான ஒரு சூழலை வந்து இந்த மாவோயிஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் சின்ஸ் 2000 இருந்து பார்த்திங்கன்னா 296 இன்சர்ஜென்ட்ஸை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான இயர் வந்து 2006. இதில் ஒரு 343 பேர் வந்து பார்த்திங்கன்னா கொல்லப்பட்டிருக்காங்க இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்னால். இது போக கான்ட்ராஸ்ட் அதர் சைடில் 24 செக்யூரிட்டி பர்சனலும் இறந்து போயிருக்காங்க இந்த இன்சிடெண்ட்டில் ஃபார் லாஸ்ட் இயர். அண்ட் செகண்ட் லோவஸ்ட் சின்ஸ் 2000. தென் 2022 பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 லைவ்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க. அண்ட் இந்த இயர் இட் இஸ் அ வெரி பிகினிங்லேயே பார்த்திங்கன்னா நம்மளில் ஒரு 8 பேர் வந்து செக்யூரிட்டி பர்சனல் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ டோட்டல் இப்போ ஆல்ரெடி ஒன்று இறந்துருந்தாங்க. ஸோ டோட்டல் 9 பேர். ஸோ திஸ் ஆர் வெரி டேட்டாஸ். உங்களுக்கு முக்கியமான அந்த இன்சிடெண்ட் அட்டாக் எங்கே கண்டக்ட் பண்ணாங்க, எந்த இயர்ஸு, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டீட்டெயில்டாக வேண்டாம். ஸோ இப்போது இல்லை மேஜர் கண்டென்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தட் இஸ் பஸ்டர் ரீஜனில் தான், பஸ்டர் சத்தீஸ்கர். இங்கே தான் வந்து இப்போதைக்கு இந்த மாவோயிஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மிச்சம் எல்லா இடமே வந்து பயங்கரமான வீக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 30% ஆஃப் ஆல் த டெத்ஸ் இந்த 2022-25 நடந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பிஜாப்பூர் அந்த ரீஜனை சார்ந்தது தான். ஸோ இதில் ஒரு 65% ஆஃப் த ரிமைனிங் ஃபேட்டாலிட்டிஸ் பார்த்தோன்னா பஸ்டார் ரீஜன். இந்த பஸ்டார் ரீஜனில் எஸ்பெஷலி நாராயண்பூர், சுக்மா, டன்டிவாடா, கேங்கர் அண்ட் பஸ்டர் இந்த ரீஜனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பார். அண்ட் ஃபைனலாக 2024 கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த ஃபேட்டாலிட்டிஸ் எங்கே நடந்திருக்குன்னா சத்தீஸ்கரில் தான். ரிமைனிங்கில் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா அப்படிங்கிற இந்த ரீஜன், இந்த ஸ்டேட்ஸ் இவங்களாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்பேர்ட் டு சத்தீஸ்கரை விட ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் மேஜர்லி இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் தான் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க. ஓகே, ஸோ மோரோவர் இவங்க இந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸில், அதாவது இந்த ஓட்டிங் போடக்கூடிய ப்ராசஸில் பெரிய லெவலில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேங்காங்க. தட் இஸ் 2023 எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சத்தீஸ்கரில் 1.3% வந்து இந்த நோட்டா வந்து ஆப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டாவோடைய ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. தட் ஷோஸ் தட் பீப்புள் வர் ஜஸ்ட் அவாய்டிங் தி கவர்மெண்ட். அவங்களுடைய பொலிட்டிக்கல் ரைட்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, தேங்க்யூ.